தீபக் சிங்கப்பூர்ல இருந்து கொரியர் வந்துச்சா? சுதிகாசன் ஃபாரின் கஸ்டமர் என்னன்னாங்க? பரத் பாம்பேக்கு லைன் கொடுத்தாச்சா? ஏண்டா உங்களுக்கு தானே சொல்லியிருக்கேன், பதிலே இல்லாம நின்றுட்டு இருக்கீங்க. சார் நாங்க 3 பேரை பேப்பர் போட போறோம். நல்ல விஷயம் தானே, 3 தெருவா பிரிச்சிங்க, ஆளுக்கு ஒரு தெருவில் சண்டை போடாம பேப்பர் போடுங்க. சார் இது ஜோக் இல்லன்னு கத்தி சொல்லணும் போல இருக்கு சார். சிரிக்காதீங்க சார், பார்க்க கேவலமா இருக்கு. அப்படி 3 பேர் பேப்பர் போடுற அளவுக்கு நான் என்னடா தப்புன்ட்டேன்? எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. சுதிகாசன் நானா? நீங்க தான் சார். வீக்கெண்ட்ல லீவு கொடுப்பீங்க, சண்டே வாட்ச் மேட்ச் ஆட போனா போனை போட்டு டார்ச்சர் கொடுப்பீங்க. எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா சார்? அப்படியே அந்த கிரிக்கெட் பேட் எடுத்து உங்க நடு மண்ண நச்சு அடிக்கும் போல இருக்கும் சார். இது மட்டுமா? 6 மணிக்கு வேலை முடிச்சு வீட்டுக்கு போற என்ன கொஞ்ச நேரம் வேலை பாருமான்னு சொல்லி மறுநாள் 6 மணி வரைக்கும் வேலை வாங்கினிட பாவி, உனக்கு வைத்தால போவ. ஆனா தீபக் உங்களை மாதிரி இல்ல, நாங்க ஒன்னாதான் சரக்கு அடிப்போம். மயிர் அடிப்போம். சாட்டர்டே நைட்டு சரக்கு அடிக்கலான்னு கூப்பிடுவீங்க, ஆனா எல்லா சரக்கையும் நீங்களே குச்சிருவீங்க. சரக்கு தான் போச்சே, சைடிஸாவது சாப்பிடலான்னு நினைப்பேன். அந்த சைடிஸை கூட நாய் மாதிரி நாக்க போட்டு நக்கிடுவீங்களே சார். மீ இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? சொல்றோம். பரத், உன் தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் கட்டணும் சொன்னியப்பா. சார் மும்பைக்கு லைன் அனுப்புறேன் சார். தீபக், உன் லவருக்கு ஐபோன் கட்டியப்பா. சார் சிங்கப்பூர் கொரியர் பிடிச்சி மேஞ்சிர சார். சுதிகாசன் புதுசா மேக்கப் செட் பார்த்தேன்னு சொன்னீங்களே, வேணாவா? ஆமா சார், நான் ஃபாரின் கஸ்டமர் பார்க்க போறேனே.